மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. 60 வயதான ஒரு ஆண் இளம்பெண் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பாக்குறோம். இது ஏன் நடக்குது? பேரம்பேத்தி எடுத்த பிறகு செகண்ட் அடல்ட் கூட்டு வரும் மைண்ட்ல. ஸ்டேட்னு பேர், அதுக்கு பேர். அந்த அடல்ட் கூட்டு அவங்க எழுதும் போது தான் இவனுக்கு சிலுமிசம் பண்ணிடுவாங்க. தாங்கிட்ட படிக்கிற பெண்கள், மாணவிகள், நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க, அவங்கள வந்து மனிதர்களே நாளாக பிரிச்சிடலாம். இந்த நாளாக பிரித்ததில் அன்பு உள்ளது, அன்பு இல்லாதது. அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாதுன்னு நம்ம சொல்லும்போது, இப்போ நீங்கள் வாலிபமாக இருக்கீங்கள, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. காரணம், நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற நிகழ்ச்சி கேள்வி பதில். ஏற்கனவே நம்ம ஒன்று கேள்வி பதில் போட்டோம். அது நன்றாக ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதனால் இன்னும் அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், கேட்க ஆவலாக இருக்கிறோம், பார்க்க ஆவலாக இருக்கிறோம் என்று நிறைய பேர்கள் அலைபேசியின் மூலமும் தொலைபேசியின் மூலமும் தொடர்பு கொண்டார்கள். இங்கே அந்த கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கு நிறையா கேள்விகளை அவர் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் நண்பர். அவரிடம் அவர் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது மகிழ்ச்சி தான். மக்களுடைய நிறைய கேள்விகளோட எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, அதுல முதல் கேள்வி, இப்பெல்லாம் முதல்ல இந்த தலைப்பு செய்திகள், முக்கிய செய்திகள்ல பாத்தீங்கன்னா 60 வயதான ஒரு ஆண் இளம்பெண் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பாக்குறோம். இது ஏன் நடக்குது? அதே சமயத்துல ஏன் இந்த வயதான பெண்கள் தவறே செய்யறதில்லை? இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீதியை பொதுவில் தானே வைக்கணும். இது என்னன்னா உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கணும் இது எப்போவுமே. அப்புறம் லா அண்ட் ஆர்டரில் பார்க்கணும், அப்புறம் சமூக அமைப்பில் பார்க்கணும், பொருளாதாரத்தில் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. இப்போ உதாரணமாக மனிதர்களை 3 பருவமாக பிரிக்கிறான் இதில் வெள்ளைக்காரன், மேல்நாட்டினர். நம்ம 6-7 பருவம் பிரிக்கிறோம்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு சைல்டு ஸ்டேஜ், குழந்தை பருவநிலை. அதுக்கு அடுத்தது அடல்ட் ஸ்டேஜ், வாலிப பருவம். அதற்கு அடுத்தது வந்து பேரண்டல் ஸ்டேஜ். அந்த பேரண்டல் ஸ்டேஜில் ஒன்று அப்பா அம்மா, இன்னொன்று பேரம்பேத்திகளை பெறுறது, அது அடுத்த ஸ்டேஜ். இவைகள் வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது சைல்டு ஸ்டேஜிலிருந்து அடல்ட் ஸ்டேஜ் வரும் பொழுதும், அடல்ட்லேருந்து பேரண்டல் வரும் பொழுதும், இந்த 3 ஸ்டேஜஸும் 3 ஸ்டேட்டுகளாக பிரெயினுக்குள்ளே இருக்குது. அதான் உளவியல் ரீதியாக நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்க விளையாடும்போது அப்பா அம்மா விளையாடும்படி வச்சுக்கிட்டு, அதுக்கு பேரண்டல் ஸ்டேட் அதுக்கு டாமினேட் பண்ணுது. ஏய் இங்கே பார், போய் சீக்கிரம் கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சின்ன குழந்தைங்க புருஷன் முண்டாட்டி விளையாடும். அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது கூட்டாஞ்சோரெல்லாம் ஆக்குவாங்க. இப்போ ஆக்குறாங்களான்னு தெரில. எங்கள் அக்காவெல்லாம் எனக்கு கூட்டாஞ்சோறு ஆக்கி கொடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய பானை வச்சு குழம்பு வச்சு அதை வச்சு அது வெத்தலை மாதிரி ஒரு இலை இருக்கும் பெருசு, அதில் போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு, ஆனால் உண்மையிலேயே நம்ம வீட்டில் வச்ச மாதிரி இருக்கும். அது கூட்டாஞ்சோறு ஆக்கி பழகிறது. அப்போ இது எல்லாமே வந்து 3 ஸ்டேஜஸும் 3 ஸ்டேட்டும் பிரெயினுக்குள்ளே இருக்குது. இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போ சைல்டு ஸ்டேஜிலேருந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, அடல்ட் ஸ்டேஜிலேருந்து பேரண்டல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. 60 வயசு ஆகி போச்சு. அவனுக்கு திருப்பி வரும் ரிவர்சல் தியரியில். எப்படின்னா, ஒரு 60-65 வயசில் இருக்கும்போது, இது பொதுவாக நடிகைகளுக்கு இருக்கும். அவங்க வந்து அடல்ட்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க, பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. அப்போ கூட டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு, இன் பண்ணிக்கிட்டு, மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, தலையெல்லாம் சீவிக்கிட்டு, ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு வாலிப முறுக்கிலே இருப்பாங்க. இது பொதுவாக நடிகர்கள், திரைக்கலைஞர்கள், ஒரு பெரிய பாப்புலராக இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது உண்டு. கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களுக்கெல்லாம். அப்போ அந்த செகண்ட் அடல்ட்ஹுட்டுன்னு அதுக்கு பேர். செகண்ட் அடல்ட்ஹுட். இப்போ நீங்கள் அப்பா அம்மா பேரம்பேத்தி எடுத்த பிறகு செகண்ட் அடல்ட்ஹுட்டு வரும் மைண்டில். ஸ்டேட்டுன்னு பேர், அதுக்கு பேர். அதுக்கப்புறம் ஃபைனலாக சைல்டு ஸ்டேட் வரும். சைல்டு ஸ்டேஜ் இருந்து
மறுபடியும் குழந்தை பருவத்து அதுதான் இங்கே வாயில் விழுகிறது, கொஞ்சம் தொடங்கிய வாயிலங்க அது அப்படிங்கிறது. அப்புறம் உட்காந்துட்டு இருக்கும்போதே தூங்கிடுவாங்க, இரவில் தூங்க மாட்டாங்க, குழந்தைங்க மாதிரியே இருப்பாங்க. எங்கே சத்தம் கேட்டாலும் என்னம்மா நாய் சத்தம் கேட்குது அப்படிம்பாங்க கிராமத்துலலாம். அப்போ அந்த தூக்கம் கரெக்டாக எல்லாமே செய்யாமல் குழந்தைங்க மாதிரி ஆகிடுவாங்க, இஷ்டப்படி சாப்பாடு கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் இந்த 3 பருவம். இதில் செகண்ட் சைல்டு அடல்ட்டுஹுட் இருக்கு பாருங்க, அந்த அடல்ட்டுஹுட் அவங்க எழுதும்போது தான் இவனுக்கு சிலுமிசம் பண்ணிவிடுவாங்க. தாங்கிட்ட படிக்கிற பெண்கள், மாணவிகள், நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க. இப்போ என் ஏஜுக்கெல்லாம் ஒரு பாப்புலாரிட்டி, ராஜேஷ் சார் படம் பார்த்தோம் நம்மன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்கள வந்து பின்னால் தட்டுறது, கன்னத்தில் தட்டுறது, கையை பிடிக்கிறது, கை விடுங்க அப்படிங்கிறது, அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்கிறது, இவைகள் எல்லாமே தொடு உணர்ச்சி, பார்வை சுகம். அப்போ இந்த மாதிரியான ஒரு செகண்ட் அடல்ட்ஹுட் வருது பாருங்கள், அந்த நேரம் தான் இவன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நாட்டினுடைய கல்ச்சர், கோயிலுக்கு போவாங்க 60-70 வயசுக்கு மேலே, பேரம்பேத்தி எடுத்துகிட்ட பிறகோ, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகோ, இல்லை இவனே பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்களோ, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கோயிலுக்கு போவாங்க. இல்லைன்னா காலையில் கோயிலுக்கு போயிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வருவாங்க, கோயிலில் போய் உட்காந்துருவாங்க. அங்கே ஒரு வயதான கும்பல் உட்காந்துருக்கும். காலையில் வாக்கிங்கில் எப்படி வயதான கும்பல் உட்காந்து பேசுதோ அது மாதிரி கோயில்லையும் இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போவாங்க. என்ன அப்படின்னா செகண்ட் அடல்ட்ஹுட்டை மாற்றுறதுக்கு நம் முன்னோர்கள் போட்டு வச்ச பிளானாக கூட இருக்கலாம். அந்த எண்ணங்களை மடைமாற்றம், நல்ல அருமையான வார்த்தை சொன்னீங்க. அந்த மடைமாற்றம் செய்கிறது, விபூதி பண்ணிக்கிறது, இதெல்லாம் இது பண்ணிக்கிறது, சிலுவை போட்டுக்கிறது, அப்புறம் தொழுகை போகிறது, எல்லா மதத்துலையும் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்த வந்து மடைமாற்றம் செய்கிறது தான் மதத்தினுடைய வேலை. அப்புறம் சமுதாய பொறுப்பு. உண்மையிலே ஒருத்தன் தன்மானம் உள்ளவனாக இருந்தால், செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவனாக இருந்தால், சுயமரியாதை உள்ளவனாக இருந்தால், அவன் கண்டிப்பாக யாரையும் போய் சீண்ட மாட்டான். அந்த பெண் என்ன மனதிற்குள் நினைப்பாள் அப்படிங்கிறதானே ஈகோ. ஈகோவுக்கு விளக்கமே அதுதான், பண்பாட்டு உணர்ச்சி ஈகோ. அந்த பெண் நம்மளை என்ன நினைப்பாள், நம்ம மரியாதை என்ன ஆகிறது, சமூகத்தில் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. சோஷியல் மீடியாவெல்லாம் இருக்குது, நாளைக்கு இது வெளியே வந்துச்சுன்னா காரி துப்ப மாட்டாங்களா, வெளியே நடமாட முடியுமா, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் லாண்ட் ஆர்டர். சில கண்ட்ரிகளில் தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஆண்குறியவே வெட்டிடுவாங்க, இல்லை ஊருக்கு முன்னால் வச்சு தலையை சீவிடுவாங்க, இல்லை தூக்கு போட்டுருவாங்க, இல்லை எல்லாரையும் கொண்டு வந்து அடிக்க விட்டுருவானுங்க. அப்போ லாண்ட் ஆர்டர் தான் இதில் உள்ள வேலை செய்யுது. அவனுடைய சமூக பார்வைகள் எல்லாத்துலேயுமே உதுத்தவன் இருக்கான் தெரியுமா. உங்களுக்கு எந்த வித எவ்வளோ அடி வாங்கினாலும், சாதாரணமாக வடிவேல் சார் படத்தில் வருவார்ல, என்னடா சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அடி வாங்கிட்டோம். அந்த புதுசு அயன் பண்ண சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு தலையை சீவிக்கிட்டு, இதே வச்சு நான் எலெக்ஷனில் நின்றுடுவேண்டா, தூக்குங்கடா என்ன எல்லாரும் அப்படின்னு பாருல. அது ஒரு ஃபிலாசபிக்கல் சீன். அது இந்த மாதிரி சேம்லெஸ்லி இம்மாரல் பர்சன்ஸ், ஷேம்ஃபுல்லி இம்மாரல் பர்சன்ஸ், அதாவது லைஃப்பில் ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறவன், ஒழுக்கமானவன், ஜென்டில்மேன். அவன் மைண்டுக்குள்ளே அவன் ஜென்டில்மேனான்னு தெரியாது, பார்வை சுகத்தில் தவறுகள் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபிசிக்கலாக அவன் தவறு பண்ணும்போது தானே மாட்டுறான். அப்போ அவன் வந்து அந்த ஜென்டில்மேன்கிறத தாண்டி அவன் வந்து வெட்கமுள்ள நடத்தைகிட்டவர்கள், ஷேம்ஃபுல்லி இம்மாரல் பர்சன்ஸ். அதாவது ரகசியமாக ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு தோட்ட வீடு எடுத்துக்குவாங்க, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பணக்காரவங்கெல்லாம் வில்லேஜில் ஒரு வில்லேஜ் காட்டேஜ்னு ஒன்று வச்சுருவாங்க. அங்கே போய் தண்ணி அடிப்பானுங்க, வீட்டுக்குள்ளே தண்ணி அடிக்கக்கூடாதான், வீட்டுக்குள்ளே கோயில் மாதிரி என் வீடு, அதுமாதிரி தண்ணி அடிப்பானுங்க. அப்புறம் அங்கே கூட்ட வர்றவங்க அவங்கள யாரையாவது ஒரு பெண்களை வர வச்சு வீட்டை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. அது ஏன் அப்படின்னா அங்கே மனைவி வயசாகி போயிடுவாங்க. அப்போ இவனுடைய செகண்ட் சைல்டுஹுட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இவன் இந்த மாதிரி ஐக்கியத்தனங்கள் பண்ணுவானுங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மெட்ராஸ்க்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு போய் சில வேலைகள் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில இதுகளை பண்ணுவாங்க. அப்போ ஒரு மனிதன் அந்த ஃப்ராய்டு சொல்கிற மாதிரி தன்னுடைய மரண பரியந்தம் அவனுக்கு அந்த செக்ஷுவல் ஃபீலிங் போகவே போகாது.
குழந்தை பிறந்ததுலேருந்து குப்புற படுக்கும் போதே, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து ஓரல் ப்ளஷர் ஸ்டார்ட் ஆகிடுதுங்கிறார் யார்? ஃப்ராய்டு. ஓரல் ப்ளஷருங்கிறது வாய். அம்மாவுடைய முளைக்காம்பை எப்படி அது தெரிஞ்சு பிடிச்சிக்குது? அம்மா எடுத்து வச்சாலும் அது எப்படி பிடிச்சி குடிக்குது? அந்த சக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இழுவை, அந்த சக்ஷன் வந்து பயங்கரம். குழந்தைகள் குழந்தைகள் கொடுக்குற அந்த சக்ஷன் பவர் இருக்குல்ல, அது பெருசு விஷயம். அப்போ அது ஓரல் ப்ளஷர் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் வெளிக்கு இருக்குது, ஷிட்டு போகுது, அது ஏனல் ப்ளஷர். அப்புறம் ஒன்றுக்கு இருக்குது, அது ஜெனிட்டல் ப்ளஷர். அப்போ செக்ஸில் 3 ப்ளஷர் உண்டு. ஓரல் ப்ளஷர், ஆனல் ப்ளஷர், ஜெனிட்டல் ப்ளஷர். 3 ப்ளஷரும் குழந்தை பிறந்து ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே வந்துடுது எல்லாமே. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று கட் ஆகும். உதாரணத்துக்கு ஓரல் ப்ளஷருங்கிறது அம்மாவிட்ட பால் குடித்ததோட கட் ஆயிடணும். அதுக்கு அடுத்தது வந்து ஏனல் ப்ளஷருங்கிறது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வெளிக்கு வரும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அது ஃபிக்ஸேஷன் ஆகிடக்கூடாது. அதுதான் தவறாக பயன்படுத்தின ஆண்கள் சில சின்ன பசங்களை கூப்பிட்டு சோடமின்னு சொல்லுவாங்க. அவனோடு தவறாத உறவுகளை வச்சிட்டோம்னா அவன் அந்த பழைய உறவு இருக்குல்ல, அந்த ஷிட்டடிக்கிற உறவு, அது ஃபிக்ஸேஷன் ஆகிடும். அதனால தான் பாம்பே போன்ற இடங்களில் வயது வந்த பெண்களும் வேணுமா இல்லை சின்ன பையங்க வேணுமான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அது ஒரு பெரிய சடங்கே இருக்குது. அந்த ஆசன வாயை பெருசுப்படுத்துறது, அதுக்கு மொய் எழுதுறது. பெரிய பெரிய பணக்காரங்க வந்து அதில் மொய் எழுதுவாங்க. அப்போ ஃபஸ்ட் நைட்டு மாதிரி அனுபவிக்கிறதுக்கு அந்த பையங்களை கூப்பிட்றது, சகப்பா செக்கச்சிவேன்னு நல்லா குண்டு பையங்களா எடுத்து கொண்டு போய் ஆசன வாயை பெருசு பண்ணி, இதெல்லாம் நான் ஒரு 1972 ஒரு பெரிய ஆர்டிக்கிள் படித்தேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு தகாத உறவுக்கு அந்த ஏனல் ப்ளஷர், அப்புறம் ஜெனிட்டல் ப்ளஷர், அது பொதுவாக எப்போவுமே இருக்கும். அந்த ஜெனிட்டல் ப்ளஷர்லேயே ஓரல் ப்ளஷருக்கு போயிடுச்சுன்னா சின்ன பசங்களை, அதனால தான் பெரியவங்க யார் வீட்டுக்கு அனுப்பாமல், யாரோடையும் அனுப்பாமல் பிள்ளைங்களை ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துடக்கூடாது. ஏன்னா 2 இதுக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி, சோஷியல் இம்யூனிட்டின்னு இருக்குது. நீங்கள் சொன்னது தான் சார், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பல மனிதர்களோட பழகணும். A to Z பழகுனா தான் உங்களுக்கு மனிதர்களை வென்றெடுக்க முடியும். ஹவு டு வின் த பீப்புள் அப்படிமா. அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டாலும் வயிறு ஒன்றும் செய்யக்கூடாது. சில பேர் வீட்டிலே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, தண்ணி முதற்கொண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவானுங்க. அவனுங்களால் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த அடல்ட்டுஹுட் அவனுக்கு வரும்போது அவன் தவறு செய்கிறான். அப்போ மனைவி அவனை கண்காணிக்கணும். மனைவி அவனை கண்காணித்து, எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, கூட பேரனை கூப்பிட்டு போங்களேன் அப்படிங்கிறது. இல்லை மேனேஜர் இல்லையா, நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க அப்படிங்கிறது. இப்படி மாதிரி ரொம்ப 4-5 கேள்வி கேட்டாலே அவனுக்கு தெரிஞ்சு போகும் நம்மளை சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லி. அப்போ தனியாக விட்டுட்டு 4-5 நாளைக்கு மகவோட பார்க்க போகிறேன்னு போயிடுவாங்க. அப்போ இவன் தனியாக இருக்கும்போது சில தவறுகளை பண்ணுவான். மது அருந்திட்டானா அவனுக்கு நிதானமே இல்லாமல் போயிடுவான். மது அருந்தாமலே நிதானம் இல்லாமல் போகிறான்னா இதுதான் காரணம். பயாலஜிக்கல் அர்ஜ், அந்த செக்ஷுவல் அர்ஜ் என்பது அவன் மரண பரியந்தம் இருக்கும். அதுக்கு பேர் மென்டல் செக்ஸுன்னு சொல்லுவாங்க கொச்சையா. ஆனால் ஃபிசிக்கல் செக்ஸு அவனால் முடியாது. இருந்தாலும் இந்த தொடு உணர்ச்சி இதுகளில் போகிறது. அப்போ அந்த காமம் என்பது அவனுக்குள்ளே இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். ஆனால் அதை வெறி காமிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூக அமைப்புக்குள்ள சமூக அமைப்பு அது ஒரு பெரிய பங்கு ஆற்றுது. சமூக அமைப்பு லாண்ட் ஆர்டர் ஒரு பெரிய பங்கு ஆக்குது. என்ன ஆச்சு, பிடிபட்டா என்ன ஆகுது. அதனால தான் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சிலிமிசம் பண்ணி மாட்டி எல்லா இடத்துலையும் வருது இல்லை பேர். அது பப்ளிக்கே விட்டிங்கன்னா கல்லால் அடித்தே கொண்டு விடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அடித்தாலும் செத்து போவான். அப்போ அதுக்கு ஒரு முறை இருக்கிறது வாழ்க்கையில். குழந்தைங்களெல்லாம் போய் அப்போ அதை மனிதர்களை 4ஆக பிரிக்கிறான். என்னன்னா அந்த மனிதர்களை 4ஆக பிரிக்கும்போது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹியூமனிஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரி, மதர் தெரசா, மகாத்மா காந்திஜி, இவங்களாம் ஹியூமனிஸ்ட். அதுக்கடுத்தது ஹியூமன், ஜெம் ஆஃப் எ பர்சன் அப்படிமா, ஜென்டில்மேன்மா, லாண்ட் ஆர்டர் கட்டுப்படுவானுங்க, சமூக அமைப்புக்கு கட்டுப்படுவானுங்க, மனசாட்சிக்கு கட்டுப்படுவானுங்க, ஒரு சிறந்த மனிதராக இருப்பாங்க. ஆமாம், சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சப்ஹியூமன் மனிதர்களுக்கு கீழே விலங்குகள் மாதிரி. சில பேர் இன்ஹியூமன். அந்த சப்ஹியூமன் தான் லாண்ட் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த கொலை செய்கிறவங்க, கொலை செய்கிறவனுங்க,
அவனுக்கு மிருக நிலைக்கு போயிட்டா தானே கொலை செய்கிறான். மிருக நிலைக்கு வந்துடுறான்ல. இந்த ஆக்ஷனை பண்ணினால் இப்போ சுயநலம்னு சொல்கிறோம்ல, சுயநலத்தில் ஒரு அருமையான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கொலை செய்கிறவங்களெல்லாம் போய் ஜெயிலில் பார்த்தேன்னா, நான் 2-3 முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கேன். ஏன் கொலை பண்ணி, நான் நடிகர் ராஜேஷ் வந்திருக்கேன்னு உங்களை பிரியமா பேசுவாங்கன்ட்ட. மெட்ராஸ் ஜெயில் போயிருக்கிறேன், வெள்ளூர் ஜெயில் போயிருக்கேன், நம்ம பாண்டிச்சேரி ஜெயில் போயிருக்கேன், அப்புறம் தஞ்சாவூர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்கிறேன், திருச்சி ஜெயில் போயிருக்கிறேன். எல்லாத்துக்கும் போய் அவர்கள் ஏன் கொலை செய்தார்கள், என்ன காரணம் அப்படின்னு. கொலையில் 2 கொலை இருக்குது. ப்ரீ பிளான் மர்டர் ஒன்று இருக்குது, எமோஷ்னல் மர்டர். நம்ம தங்கச்சி ஒருத்தன் இடிச்சிட்டான், நம்ம அம்மா ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசிட்டான், என்னமோ பண்ணிட்டானோன்னு எடுத்தோன்னே அவனை அடிக்கிறது, கையில் கிடக்கிற கட்ட அவைலபிள் மெட்டீரியல்ஸால் அடித்து அவனை கொண்டுறதுங்கிறது எமோஷ்னல் மர்டர். ப்ரீ பிளான், உணர்ச்சி வரது ப்ரீ பிளான் மர்டர். நாளை காலையில் அவனை போய் தூங்கிட்டு இருக்கும்போது கொல்லணும்னு சொல்லி ப்ரீ பிளான் மர்டர் வரும். திட்டமிட்டு கொலை. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இருக்குது. 2 கொலையில் 2 கொலை இருக்குது. அப்புறம் கொலையில் மர்டர் ஃபார் கெயின் அண்ட் மர்டர் ஃபார் செக்ஸ். கெயின் மர்டர் ஃபார் செக்ஸ் 2 தான். ஒன்று அவன் காசுக்காக கொலை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா செக்ஸ் ஓரியன்டாக ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு அதில் கொலை பண்ணியிருக்கணும். அப்போ 2 தான் அதனுடைய இது. அப்போ லா அண்ட் ஆர்டர்லாம் ஒபே பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லாமே சப்ஹியூமன், இன்ஹியூமனாக இருப்பானுங்க நிறைய பேர். ஒரு 5 வயசு பொண்ணை கெடுத்துருவானுங்க, 10 வயசு பொண்ணை கெடுத்துருவானுங்க, என்ன வேணாலும் செய்வானுங்க. ஒரு வயதான பெண்மணிக்கிட்ட மண்டையில் அடித்து கையில் காசு பிடிங்கிட்டு போவாங்க. அதான் இன்ஹியூமன். இன்னைக்கு இருக்காங்களே சார்? ஆமாம், இன்றைக்கி இருக்காங்க. என்றைக்குமே இருப்பானுங்க. அந்த காலத்துலேருந்து ஜூலி சீசர் பீரியட்லேருந்து எடுத்திங்கனாலும் இருப்பானுங்க. மனிதர்களில் இந்த 4 வகை தான். ஹியூமனிஸ்டாக இருக்கியா, ஹியூமனாக இருக்கியா, சப்ஹியூமனாக இருக்கியா, இன்ஹியூமனாக இருக்கியா, இந்த 4 வகை. இதில் இனங்கள் வேறு. நீக்ரோயிட் ரேஸு, மேங்கலாய்டு ரேஸு, காக்காசாய்டு ரேஸு, இனங்கள் வேறு. ஆனால் மனிதர்களே 4ஆக பிரிச்சிடலாம். இந்த 4ஆக பிரித்ததில் அன்பு உள்ளது, அன்பு இல்லாதது, அது நம்ம பிரிக்க பின்னால் பேசுவோம். அப்போ இந்த அடல்ட் ஸ்டேட் வருது பாருங்கள், பேரண்டல் ஸ்டேஜில் இருக்கவே அடல்ட் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறான் பாருங்கள், ரிவர்ஸில். குழந்தைக்கு போட்டான்னா பரவாயில்ல, ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவான், அப்புறம் எப்போ பார்த்தாலும் சவுண்டெல்லாம் கேட்கக்கூடாது, அப்புறம் நைட் தூங்க மாட்டான். இதெல்லாம் அவங்களுக்கு சைல்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப கஷ்டம். அந்த வயசுக்கெல்லாம் இருக்கக்கூடாது மனிதன். அப்புறம் உங்களை கேட்பாங்க, எனக்கு நானே அப்படி ஆகிட்டேன்னு வைங்களேன், எப்பா யார் தெரியுதா, நக்கீரன்லேருந்து வந்திருக்காங்க, நக்கீரன்லேருந்து கமல் குமார் பேட்டி எடுப்பார் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 90-95 வயசு ஆச்சுன்னா, யார் இந்த ஃபோட்டோவை பாருங்க, நினைவு இந்த அல்சைமர்ஸு, அப்புறம் டெமென்ஷியா, இந்த மாதிரி பல மாதிரி நினைவாற்றல்கள்லாம் போயிட்ட பிறகு ரொம்ப அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாதுன்னு நம்ம சொல்லும்போது, இப்போ நீங்கள் வாலிபமாக இருக்கீங்கள, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. காரணம் உங்களை இயக்குவது இந்த பிரபஞ்சம், அதுதான் ஜோசியம், அதுதான் பெரிய ஒரு உண்மை. அப்போ இந்த அடல்ட் ஸ்டேட் வரும் பொழுது, அடல்ட் ஸ்டேஜ் அந்த செகண்ட் சைல்டுஹுட் மாதிரி செகண்ட் அடல்ட்ஹுட் வரும்பொழுது தவறு பண்ணுறாங்க. இதுவே பெண்கள் அது இருக்குல்ல. இப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்க வராங்க, ஒரு சின்ன பொண்ணு வருதுன்னா அதை நம்ம கன்னத்தில் தட்டினோம்னா நம்மளை தப்பாக எடுத்துருவாங்க. என்னடா வயசு 76 வயசு ராஜேஷ்க்கு, இன்னும் பொண்ணெல்லாம் தொட்டு பார்க்குறான் அந்த ஆள் அப்படின்னு. ஆனால் அதே எனக்கு 76 வயசில் ஒரு 15-20 வயசு பையனை பார்த்து கன்னத்தை கிள்ளி, என்னடா அப்படியே உங்கள் அப்பா அம்மா இருக்கேன்னு முத்தம் கொடுத்தா ஒரு பெண்ணு, அவங்கள சமுதாயம் குறை சொல்லாது. அதுதான் ஆச்சரியம் இந்த சமூக அமைப்பில். ஆண் செஞ்சால் ஒன்று, பெண் செய்தாலும் ஒன்று. அதனால தான் இந்த வயதானவர்கள் சிலுமிஷம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இவர்கள் கோயில் குளம் போய் மாற்றிக்கிறது, இல்லை புஸ்தகம் படித்து கொண்டு இருப்பது, அது நல்லது. ஒரு விஷயம்னா சட்டம், சமூகம், பொருளாதாரம், தனிநபர்னு 4 வகையாகவே அது. ஸோ அது பொருளாதாரத்தில் தானே உங்களுக்கு வேலை செய்கிற பெண்மணிகள்கிட்ட போய் சீன்றது. அப்புறம் பொருளாதாரத்தில் வேலை கேட்டு வருவாங்கள்ல, அவங்ககிட்ட போய் நீ வா அங்கே வா, மதுரைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு வா அங்கேங்கிறது, இந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய வீக்னஸை பயன்படுத்தி தவறு பண்ணுறது, இதெல்லாம் உண்டு. கண்டிப்பாக சார். நம்மளுடைய முன்னோர்களுடைய இந்த கட்டமைப்பு, இந்த அருமையான இந்த குடும்பம், சமூகத்தினுடைய கட்டமைப்பு எல்லாமே பிரிஞ்சுட்டு வருது. இப்போ அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன காரணம் சார்? தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்து கொண்டு யாருடைய குடைக்கு கீழே நம்ம இருக்கிறோங்கிறதே தெரியாமல், தன் குடைக்கு கீழே தான் எல்லோரும் இருக்காங்கன்னு அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு தனி கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே இல்லாமல் போடுவாங்க, காமெடி பீஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம குடும்பத்துலேயும் அதான்.